Welcome to Sophia Coaching Center. PGTRB Maths 2022 questions session 1 கேட்ட psychology questions தான் பார்க்க போகிறோம். First question பாருங்க, which of the following is not the characteristic of growth? பின் வருவனவற்றுள் எது வளர்ச்சியின் பண்பு இல்லை? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து it does not continue throughout life. இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்காது. ஆப்ஷன் பி இட் கேன் பி மெஷரபிள், இதனை அளவிட்டு அறிய முடியும். ஆப்ஷன் சி இட் இஸ் பியூர்லி ஃபிசிக்கல் சென்ஸ், இது முற்றிலும் உடல் வளர்ச்சியை குறிக்கின்றது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இட் டிஸ்கிரைப் த சேஞ்சஸ் இன் த ஆர்கானிசம் அஸ் அ ஹோல். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் பியாஜெட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் த ஃபார்மல் ஆப்ரேஷனல் பீரியட் இஸ் ஃப்ரம். பியாஜேயின் அறிதல் வளர்ச்சி நிலையில் இயல்பாக செயல்படும் நிலையானது. ஆப்ஷன் ஏ வந்து பர்த் டு 2 years, பிறப்பு முதல் 2 வயது வரை. 2 to 7 years, 2 முதல் 7 வயது வரை. 7 to 11 years, 7 முதல் 11 வயது வரை. 12 years onwards, 12 வயதிற்கு மேல். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஒன். Up to the age of 3 years, the child cannot concentrate for more than dash seconds. 3 வயது வரை ஒரு குழந்தையால் டேஷ் நொடிகளுக்கு மேல் கவனிக்க முடியாது. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 6 to 8 seconds அப்படின்னு வரும். உங்களுக்கு வந்து 6 secondsம் கொடுத்துருக்காங்க, 8 secondsம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பி ஆப்ஷன் பியும் கரெக்டு தான், ஆப்ஷன் டியும் வந்து கரெக்டு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் பிளேஸ் த மோஸ்ட் டாமினன்ட் ரோல் இன் த இண்டிவிஜுவல்ஸ் சோஷியலைசேஷன். தனி மனிதனின் சமூகமயமாதலுக்கு முக்கிய பங்கு ஆற்றுபவர் யார் அப்படின்னா ஃபேமிலி, ஸ்கூல், சொசைட்டி, மீடியா. அதாவது குடும்பம், பள்ளி, சமூகம், ஊடகம். ஸோ ஃபேமிலி தான் கரெக்டான ஆப்ஷன், குடும்பம். நெக்ஸ்ட் கொஷின், கோல்பர்க் டிஃபைன்ட் டேஷ் லெவல் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சியினை டேஷ் நிலைகளாக வரையறுக்கின்றன. 2, 3, 5, 8. ஸோ ஆப்ஷன் பி 3 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் அவுட் த லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். கற்றலில் மாணவர் தொடர்பான காரணியை கண்டறிக. ஆப்ஷன் ஏ மாஸ்டரி ஓவர் த சப்ஜெக்ட் மேட்டர், பாடப்பொருளில் தேர்ச்சி. நெக்ஸ்ட்டு ரெடினஸ் அண்ட் வில் பவர், தயார் நிலை மற்றும் மனோபலம். அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். மென்டல் ஹெல்த் ஆஃப் த டீச்சர், ஆசிரியரின் மனநலம். பிஹேவியர் ஆஃப் த டீச்சர், ஆசிரியரின் நடத்தை. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். பட் வந்து ரெடினஸ் அண்ட் வில் பவர், தயார் நிலை மற்றும் மனோபலம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் விச் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் த மென்டல் டெவலப்மெண்ட் ரீச்சஸ் ஆல்மோஸ்ட் அட் இட்ஸ் மேக்ஸிமம். மன வளர்ச்சியானது மனித மேம்பாட்டின் எந்த நிலையில் அதிகப்படியான வளர்ச்சியை அடைகிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லேட்டர் சைல்ட்ஹுட், அதாவது பின் பிள்ளை பருவம். நெக்ஸ்ட்டு இயர்லி அடல்ட்ஹுட், முன்முதிர் பருவம். லேட்டர் அடல்ட்ஹுட், பின்முதிர் பருவம். இயர்லி சைல்ட்ஹுட், முன் பிள்ளை பருவம். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு creativity is the ability to evoke an emotional mood. The above statement is related to which of the following profession? படைப்பாற்றல் என்பது ஒரு உணர்ச்சி மனநிலையை உருவாக்கும் திறன். மேற்கண்ட கூற்றை பின்வரும் தொழிலோடு தொடர்பு படுத்துக. ஆர்கிடெக்ட், கட்டிட வடிவமைப்பாளர். சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. டீச்சர், ஆசிரியர். ஆர்டிஸ்ட், கலைஞர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின், த ஃபாலோயிங் ஆர் த ஹைரார்கியல் செட் ஆஃப் பேசிக் நீட்ஸ் சஜஸ்டட் பை மாஸ்லோ. லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ், செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ், physiological needs, safety needs, self actualization needs. What is the correct hierarchy of above? What is the correct hierarchy of above needs? Choose the answer from the codes given below. பின் வருவன மாஸ்லோவின் அடிப்படை அடுக்கு தேவைகளாகும். அன்பு தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், உடல் சார்ந்த தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், மேன்மையாக்க தேவைகள். மேற்கண்ட தேவைகளுக்கான சரியான வரிசை யாது? பின்வரும் குறியீடுகளின் மூலம் சரியாக விடையை தேர்ந்தெடு. 3, 4 அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆர்டர் வந்து எது கரெக்ட் அப்படின்னா 3. ஃபஸ்ட்டு வந்து உடல் சார்ந்த தேவைகள், நெக்ஸ்ட்டு வந்து பாதுகாப்பு தேவைகள், அதுக்கப்புறம் அன்பு தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், லாஸ்ட்டாக தான் வந்து மேன்மையாக்க தேவைகள். ஆப்ஷன்ஸ் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு லேசி ஃபயர்ஸ் லீடர்ஷிப் இன்க்ளூட்ஸ்
தலையிடா கொள்கை தலைமைத்துவம் உள்ளடக்குவது என்ன? குரூப் டெசிஷன், குழுவாக முடிவெடுத்தல். அத்தாரிட்டேட்டிவ் ஆட்டிடியூட், அதிகாரப்பூர்வ அணுகுமுறை. தேர்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு இட்ஸ் மெம்பர்ஸ், தன்னுடைய உறுப்பினர்களுக்கு முழுமையான சுதந்திரம் அளிப்பது. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீடர் ஹிம்செல்ஃப் கெட்ஸ் ஆல் கிரெடிட், தலைவர் மட்டுமே அனைத்து நன்மதிப்பையும் பெறுவது. ஸோ எது கரெக்டான ஆப்ஷன்னா ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The theory of self-actualization was originated by சுய மேன்மையாக்க கோட்பாட்டினை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பியாஜே, கிரெட்ஸ்மர், மாஸ்லோ, ஆஸ்வல்ட். மாஸ்லோ தான். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின். An individual does something as a substitute for something else. The above statement is one of the defense mechanism which is called as. ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு மாற்றாக வேறு ஏதாவது ஒன்றை செய்வது மேற்கண்ட வாக்கியமானது தற்காப்பு நடத்தைகள் ஒன்று. அது அழைக்கப்படும் விதம் ரெக்ரெஷன், அதாவது பின்னடைவு, காம்பன்சேஷன் ஈடு செய்தல், டினைல் மறுப்பு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா காம்பன்சேஷன் ஈடு செய்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். An individual seeks satisfaction in associating himself in some way with the success of others is one of the defense mechanism which is known as. பிறரது வெற்றியோடு ஏதோ ஒரு வகையில் தன்னை இணை செய்வதில் தனிமனிதன் திருப்தியை தேடுகிறான் என்பது தற்காப்பு நடவடிக்கைகள் ஒன்று. அது அறியப்படும் விதம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரொஜெக்ஷன் முன்னிறுத்தல், வித்ட்ரால் பின்வாங்குதல், ஐடென்டிஃபிகேஷன் இனங்காணல், டே ட்ரீமிங் பகற்கனவு காணல். ஸோ ஆப்ஷன் சி ஐடென்டிஃபிகேஷன் இனங்காணல் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த பிரின்சிபிள் ஆஃப் கைடன்ஸ். பின்வருவனவற்றுள் வழிகாட்டுதலுக்கான கோட்பாடு எது அல்ல? கண்டினியூஸ் ப்ராசஸ் தொடர்ச்சியான செயல்முறை, பேஸ்ட் ஆன் ஃப்ளெக்சிபிள் கோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் நெகிழ்வான நெறிமுறைகளின் அடிப்படையில், ஆர்கனைஸ்டு சர்வீஸ் ஒழுங்கமைக்கப்பட்ட சேவை, ஸ்லோ ப்ராசஸ் அதாவது மெதுவான செயல்முறை தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு மின்னசோட்டா ஆக்குபேஷனல் ரேட்டிங் ஸ்கேல் த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் டிவைடட் இன்டு. மின்னசோட்டா தொழில் மதிப்பீடு அளவுகோலின்படி நுண்ணறிவு நிலையானது டேஷாக பிரிக்கப்படுகின்றது. ஸோ எத்தனை அப்படின்னா 6 கிளாஸஸ், அதாவது 6 வகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பக்கம் கமிஷன், அது இயர் ஆஃப் சப்மிஷன் எப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு வந்து உட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து எப்போ அப்படின்னா 1854. இது வந்து உட்ஸ் டிஸ்பேட்ச். நெக்ஸ்ட் வந்து ஹண்டர் கமிஷன் வந்து என்ன அப்படின்னா 1882. அண்ட் தென் சர்ஜன்ட் ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா 1944. அண்ட் ஹர்டாக் கமிட்டி வந்து என்ன அப்படின்னா 1929. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கரெக்டு. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு. த டொமைன் ஆஃப் க்ரோத் இஸ் கன்சர்ன் வித் வளர்ச்சி பிரிவின் தொடர்புடையது இது. குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது எண்ணியல் கூறுகள், குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தரம் சார்ந்த கூறுகள், டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட் முன்னேற்ற கூறுகள், கண்டினியூஸ் த்ரூஅவுட் லைஃப் வாழ்நாள் முழுமைக்கான அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எது கரெக்டான ஆப்ஷனாக குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் எண்ணியல் கூறுகள். த சிம்பிள் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ் இன் சில்ட்ரன் இஸ். குழந்தையின் அறிவு வளர்ச்சியின் சின்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் நுண்ணறிவு வளர்ச்சி, இமோஷனல் டெவலப்மெண்ட் மனவளர்ச்சி வளர்ச்சி, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் மொழி வளர்ச்சி, அண்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவு சார்ந்த வளர்ச்சி. அறிவு சார்ந்த வளர்ச்சிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். டாசிஸ்டாஸ்கோப் இஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு பை. டாசிஸ்டாஸ்கோப்பினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ராய்டு, கார்டனர், கேண்டல், செல்டன். ஸோ யார் அப்படின்னா கேண்டல் தான். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு. டிடாக்டிக் கருவியோடு தொடர்பு படுத்தப்படுவது மோட்டிவேஷன், சென்சரி லேர்னிங், அட்டென்ஷன், மெமரி அதாவது ஊக்கம், புலப்பயிற்சி, கவனம், நினைவு. எது அப்படின்னா சென்சரி லேர்னிங் தான் புலப்பயிற்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.